வெல்கம் டு பண்ற ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி 2025 எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பெரிஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருக்குறள் இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுலையும், ஸ்கூல் புக் போதுமா அப்படிங்கிற டவுட்டும் இருக்குது. இப்போ டிஎன்பிஎஸ்சி ரிவைஸ்டு சிலபஸில் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் எதுவும் மாற்றம் இல்லை. பட் தமிழில் கொஞ்சம் ஏதோ குறைச்சிருக்காங்க, அவ்வளோதான். சரிங்களா? சரி, திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த நம்ம மொத்தமாக கம்பைலேஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 8 அப்படின்னு சொல்லிட்டு, அது யூனிட் 8ல் திருக்குறள் இல்லை, நம்ம தனியாக தான் கொண்டு வந்திருக்கோம் அந்த 320 கொஸ்டினையும். அதை முதல்ல கோத்ரூ பண்ணுங்கள், அதுவே போதும். பட் அடிஷ்னலி இந்த திருக்குறள் சம்மந்தமாக இருக்கிற புக் பேக் கொஸ்டின், நம்ம போத் ஓல்ட் அண்ட் நியூ புக்ஸில் இருக்கக்கூடிய 363 கொஸ்டின்ஸ், அதை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஃபில் இன் தி பிளாங்க்ஸு, பிரித்தெழுதுக, ஒரு குறளை கொடுத்துட்டு அதுக்கான விளக்கம் எல்லாமே அதில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒர்க் ஷீட் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த 363 கொஸ்டின்ஸையும். ப்ளஸ் இதை தாண்டி உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள் எல்லாத்தையும் பார்க்க வேணாம், எது மனப்பாட பகுதியில், அதாவது கலர் சேஞ்ச் ஸ்டார் இருக்கோ அது மட்டும் பார்த்துக்கோங்க, அது போதும் திருக்குறளை பொறுத்த வரைக்கும்.